ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போர்ட்டபிள் சோஃபா அண்டு பெட் எப்படி நம்ம மேக் பண்ணோம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மேக் பண்ணேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி ஃபுல் வீடியோ பார்த்துருந்தோம். அதில் வந்துட்டு இப்போ எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 ஹேண்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்க அந்த கவர், அப்புறம் பேக் சைடு இந்த ப்ளேவுட் எல்லாம் வந்து என்னென்ன சைஸ்னு ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹேண்டு பார்த்தீங்க அப்படின்னா 2.5க்கு 2.5, ஸோ அந்த சைஸ் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைஸ்லாம் நம்ம கவர் பண்ணாமல் இந்த மாதிரி கொடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5க்கு 2.5 அப்படின்ற மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வர அந்த டேபிள் வைக்கிற இடம், ஸோ அது பார்த்தீங்கன்னா 6க்கு 2ன்ற மாதிரி 3 செட்டு வரும். நான் மடக்கி வச்சுக்கணும் உங்களுக்கு தெரியாது. ஸோ 6க்கு 2ன்ற மாதிரி 3 செட்டு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா 2க்கு 5.5, ஸோ இது பார்த்தீங்கன்னா 2க்கு 5.5ன்ற மாதிரி வரும். அப்படியே வந்தீங்க அப்படின்னா பேக் சைடு, ஸோ பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 2.5, ஸோ 6க்கு 2ன்ற மாதிரி வரும் இந்த பேக் சைடு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 1 கொடுத்துருப்போம். இதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டு வச்சு அதுக்கப்புறம் வெல்டு பண்ணிக்கோங்க. இது எதுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஏன் வந்து இது மட்டும் உள்ள விட்டு வச்சு வெல்டு பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த ஸ்கொயர் மட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 1.5 ஸ்கொயர் பைப்பு. அது மட்டும் இல்லாமல் 1.5 mm திக்னஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 1.5 mm தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1.4 இல்லாட்டி 2 கூட வாங்கிக்கலாம். ஸோ 1.5 mm வச்சு நான் ட்ரை பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கனமாக இருக்குது. உங்களுக்கு கனம் ரொம்ப தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 1.4 இல்லாட்டி 1.3, அதுக்கு கீழே 1.2 to 1.5 ஏதாவது வாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். வெயிட் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழு, ஸோ இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ப்ளேவுட், இது பார்த்தீங்க அப்படின்னா 3 செட்டு வேணும். இந்த 3 செட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே போடுறதுக்காக, ஸோ இதுக்குள்ளே போடுறதுக்காக இந்த 3 செட்டு, இந்த 3 செட்டும் 6க்கு 2ன்ற சைஸில் வாட்டர் ப்ரூஃப் ப்ளேவுட் வாங்கிப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வெயிட் கூட தான் இருக்கும். நீங்கள் வெயிட் கம்மியாக இருக்கிறத வாங்கிட்டா பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 ஹேண்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போல்ட்டு போட்டு வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து போல்ட்டு போட்டதை காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹேண்டுக்கும் 2 போல்ட்டு போட்டுப்போம். ஸோ இப்படி போட்டால் தான் நம்ம அடுத்து பிரிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 2 போல்ட்டு போட்டு நம்ம மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே சென்டராக இருக்க இந்த பைப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே வச்சு நம்ம திருக்காணி போட்டு ஏற்றணும். ஸோ அதை உங்களுக்கு ஏற்றிட்டு வந்து நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6க்கு 2ன்ற இந்த 3 செட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை கீழோட இந்த பேக் சைடில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த கீழில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பைப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த சென்டர் பைப்புக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்டு யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. அதுக்கான ரீசன் இந்த திருக்காணி பார்த்தீங்க அப்படின்னா உட்டில் போட்டு எடுக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்து பைப்பில் போடுற இந்த திருக்காணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 times 3 timesலேயே பார்த்தீங்க அப்படின்னா போயிடும். ஸோ அதனால் நீங்கள் உள்ளே உட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர்றப்ப எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களை நடுவில் உட்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க ப்ளைவுட்டை இதில் போட்டுட்டு உங்களுக்கு காமிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 6க்கு 2 அப்படின்ற 3 ப்ளைவுட்டை இந்த 3 இடத்துலையும் போட்டாச்சு. இதுக்கு கீழே இந்த ப்ளைவுட்டை நிற்கிறதுக்காக யூக்லாம், அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஈபி பைப்புக்கு போடுற இந்த யூக்லாமை வச்சு நம்ம அடியில் போட்டு திருக்காணி போட்டுருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக எடுக்க முடியாது. நம்ம எடுத்து நம்ம சாட்சி வைக்கப்போ பார்த்தீங்கன்னா கீழே விடாது. ஸோ உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கொண்டி வந்து கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா அந்த சைடும் இருக்கும். ஸோ இந்த கொண்டி எதுக்காகனா நம்ம நார்மலாக இப்படி நிப்பாண்ட பின்னாடி அப்படியே சைடு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம இந்த கொண்டியை எடுத்து விட்டோம்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா பெட்டு மாதிரி ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அப்டேட் தான். ஸோ இது மேனுவலாக நீங்கள் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐடியாவை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த மாதிரி யாராவது பெட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.